வணக்கம் ராஜி. கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயிலானது திருச்செந்தூர் ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்திற்கு வந்தடைந்தது. அப்போது கால சூழ்நிலை மற்றும் கடும் மழை வெள்ளம் காரணமாக அந்த ரயிலானது அந்த ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்திலேயே நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் அந்த ரயில் நிலையத்தில் அன்றைய தினம் இரவு நிறுத்தப்பட்டு அங்குள்ள பயணிகளுக்கு எந்தவித தகவலும் தெரிவிக்கப்படாமல், ஏன் இங்கு ரயில் நிறுத்தப்பட்டது என்பது குறித்து தெரிவிக்கப்படாமல் அங்கேயே அன்று இரவு முழுவதும் ரயில் நிறுத்தப்பட்டது. மேலும் அன்றைய தினம் இரவில் அந்த பேய் மழை பெய்ததில் அந்த பகுதியில் உள்ள ரயில் தண்டவாளங்கள் அனைத்தும் அரித்து அந்த ரயில் செல்வதற்கு ஏற்ற வாகனங்கள் ரயில் செல்வதற்கு ஏற்ற அந்த தண்டவாள பராமரிப்பு பணிகள் இல்லாமல் அந்த ரயிலானது அந்த பகுதியிலேயே நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் அந்த ரயில் தண்டவாளம் அரித்து சென்றதை கண்டுபிடிப்பதற்காக அதே பகுதியை சேர்ந்த அரசர் குலத்தை சேர்ந்த கேட் கீப்பர் கிருஷ்ண பெருமாள், தண்டவாள பராமரிப்பாளர் செல்வகுமார் மற்றும் கேட் கீப்பர் விக்னேஷ் ஆகிய மூவரும் அந்த தண்டவாளத்தில் ரயில் செல்வதற்கு ஏற்ற கால சூழ்நிலை உள்ளதா, ரயில் தண்டவாளத்தில் ஏதேனும் பராமரிப்புகள் எதுவும் செய்ய வேண்டுமா என்பது குறித்து பார்ப்பதற்காக சென்ற போது ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அதில் ரயில் தண்டவாளத்தில் உள்ள ஜல்லி கற்கள் அனைத்தும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த நிலையில் செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில் தொடர்ந்து முன்னேயும் அல்லது பின்னேயும் செல்ல முடியாத அளவிற்கு ஆங்காங்கே தண்டவாள அரிப்பு ஏற்பட்டதால் அந்த ரயில் அங்கேயே நிறுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அந்த ரயில் நிலையத்தில் அந்த ரயில் நிறுத்தப்பட்டதால் தொடர்ந்து அந்த பயணிகள் அனைவரும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு பின்னர் தேசிய பேரிடர் மீட்பு படையினரால் மீட்கப்பட்டனர். இந்த நிலையில் இந்த சம்பவத்தை முதலில் கண்டறிந்த ரயில் கேட் கீப்பர் கிருஷ்ண பெருமாள் மற்றும் தண்டவாள பராமரிப்பாளர் செல்வகுமார், கேட் கீப்பர் விக்னேஷ் ஆகிய மூவரையும் இன்று தென்னக ரயில்வே டிஆர்எம் நெல்லை அலுவலகத்தில் வைத்து அவரை நேரில் அழைத்து பாராட்டினார். மேலும் அந்த மூவருக்கும் தலா 5000 ரூபாய் வெகுமதி வழங்கி பாராட்டியுள்ளார். மேலும் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய ரயில்வே துறைக்கு பாராட்டும் விதமாக பணிபுரிந்த 12 அதிகாரிகளுக்கு தலா 5000 ரூபாய் வெகுமதி வழங்கப்படுவதாக தென்னக ரயில்வே பொது மேலாளர் நேரில் அழைத்து அவர்களை பாராட்டி வெகுமதி வழங்கியுள்ளார். ராஜி, விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.